உன்னுடைய அங்கலாய்ப்பு, உன் பிள்ளையினுடைய சத்தம் தேவன் கேட்டார். நீ என்னது நம்ம செய்யணும்? அப்பத்துக்கு வழி இல்லாம இருக்கிற, குடிக்கிறதற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிற, வழி தெரியாம பெயர் சபா வனாந்தரத்துல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். இப்ப நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்ன செய்யணும்? நீ எழுந்துக்கோ, முதல்ல எழுந்துரு. எதுக்காக அந்த அம்மா அப்படியே முடங்கி போய் அடங்கி போய் இருக்கிறாங்க சொல்லுங்க? என்ன சூழ்நிலை? மரணம், மரண ஓலம். பிள்ளை அழுகுறானா, இன்னும் சில நிமிஷத்துக்கு துடித்து சாக போறான். அந்த இடத்தை விட்டு அந்த மரண ஓலம், பல பிரச்சனை, பல துக்கம், வேதனை உன் அமித்தது இல்லையா? அந்த நெருக்கடி, அந்த கட்டு, அந்த கஷ்டத்திலிருந்து நீ வெளியே வா. நீ எழுந்து வெளியே வா. ஆகாரே, நீ எழுந்துக்கோ. நீ எழுந்து என்ன செய்யணும்? உன் பிள்ளை எடுத்து அவன் கையினால பிடிச்சுக்கோ. உன் பிள்ளை பிடிச்சுன்னு கொண்டு போ. இப்ப தெரிஞ்சுக்கோ, இவன் ஊரு விட்டு போய் இன்னொரு திருமணம் கூட பண்ணிப்பான். யாரு? புருஷன். ஆனா அந்த தாய் பாரு, அந்த குழந்தைக்காக தியாகம் பண்ணி அவன் கைவிட்டாலும் இந்த அம்மா தன்னுடைய ஒரே பிள்ளையுடைய கையை பிடிச்சுக்கின்னு அப்படியே போயிட்டாங்க. ஆனா கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அவன் பெரிய ஜாதி ஆகிறதுக்கு யாரு காரணம்? அம்மா கை பிடிச்சதுனால தான். அம்மா கை விட்டா, நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது, நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது வந்த ஜுரத்துல, வந்த ஆபத்துல, வந்த வியாதி இல்ல, பிரச்சனை இல்ல, நம்ம அப்பா அம்மா ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வசதி இல்லைன்னு விட்டுட்டு இருந்தா நமக்கு எது என்ன இருக்கும்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா செத்த உடனே, நான் 7th படிக்கிறேன், எங்க அப்பா சாகும் போது எனக்கு மஞ்சா காமலை வந்துருச்சு. அந்த மஞ்சா காமலில் எங்க அம்மா போட்டோம், 10 புள்ள தான் இருக்குது, இது இருந்தா ஏற்கனவே சொத்தன்னு பேர் வச்சுக்குது எங்க அம்மா இல்லையா? இந்த சொத்தை இருந்தான்னா செத்த நம்மளுக்கு என்ன, போட்டோம் 10 புள்ள இருக்குது போடா அப்படின்னு விட்டுட்டு இருந்தா, இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்ன ஒரு ஊழியக்காரனா இருந்திருப்பேன்னா, எங்க அம்மாவும் பக்கத்து வீட்டு ராதா அம்மாவும் இந்த பக்கம் கொல்லையா போய் கிழநெல்லி கீரை, கசலாங்கண்ணி கீரை அது கொடுப்பாங்க. அங்கெல்லாம் எங்க அம்மா போய் அர்ச்சனை வந்து 3 ஒரு வேலைக்கு 3 சின்னதா அரைச்சி உண்டை பண்ணி கொடுப்பாங்க. நான் முழுங்குறது. இவன் எப்பனா சாப்பிட்டேன் நான் விட்டுருந்தேன், என் கதி நான் இருக்கும் சாப்பிட்டேன்னு. அப்போ ஒரு தாயினுடைய கரம் பிள்ளையை பற்றி கொண்டா அந்த பிள்ளை பெரிய ஜாதியாவா? நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா என் தாயின் ஆசீர்வாதம் எனக்கு தேவை. என் தாயின் ஆசீர்வாதம் தேவை.